ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் வழக்கத்தை விட கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. மீன்களின் விலையும் அதிகரித்து காணப்படுவதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் மணிவர்மன். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் வழக்கத்தை விட கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. மீன்களின் விலையும் 100 ரூபாய் விலை அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை தின நாட்கள் தொடர்வதால் வழக்கத்துக்கு மாறாகவே காசிமேட்டில் கூட்டம் இன்று குறைவாகவே காணப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாகவே கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையால் காற்றின் வேகம் அதிகரித்திருந்ததால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக ஒரு சில மீனவர்களே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் வார விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் வழக்கத்துக்கு மாறாகவே கூட்டம் குறைவாக காணப்படுகின்றன. பொதுவாகவே விடுமுறை தினங்களில் வெளிப்பகுதிகளிலிருந்து காசிமேட்டில் மீன்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டுவர். பல பகுதிகளிலிருந்து ஏராளமானவர்கள் காசிமேட்டில் மீன்களை வாங்குவதற்காக அதிக அளவில் வருவதால் ஒவ்வொரு விடுமுறை தினமும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா போன்று கூட்டம் அலைமோதுவது வழக்கம். காசிமேடு மீன் சந்தையை பொறுத்தவரை புதிய மீன்கள் வரத்து பல்வேறு வகையான மீன்கள் இங்கே உடனடியாக ஏல முறையில் கிடைக்கும் என்பதனால் இங்கே மீன்களை வாங்குவதற்காகவே பொதுவாகவே விடுமுறை தினங்களில் அதிக அளவில் கூட்டம் மீன்களை வாங்கி செல்வர். இன்று அதிகாலை முதலே பனி சூழ்ந்து குளிர் இதமாக காற்று வீசுவதனால் மீன்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிகம் வராததால் வெறிச்சோடிய காணப்பட்டன. கடந்த வாரங்களில் வஞ்சரம் மற்றும் கொடுவா மீன்களின் விலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த வாரம் 100 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்படுகின்றன. பால் சுறா, கருப்பு வௌவால், வெள்ளை வௌவால், சங்கரா, பாறை, இறால், நண்டு உள்ளிட்ட மீன்களின் வகைகளும் 100 ரூபாய் 50 ரூபாய் உயர்ந்து காணப்படுகின்றன. இதனால் குறைந்த அளவு கூட்டம் இருந்தாலும் மீன்களை தங்கள் விலைக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். பதிவு செய்தமைக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.